மர்மதேசம். அஞ்சு கொடு. 2 1 2 3 4 5 2. என்ன இது தாயமே விட மாட்டேங்குது? சாமியை கும்பிட்டு போடு, விழும். எடு. பாருங்க, உங்களுக்கு மட்டும்தான் தாயம் விழுது. என்னடி வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? பரவாயில்ல, எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டீங்களா? ஆமா அத்தை, சும்மா பொழுது போல, அதான். என்னடி இன்னும் கீழே இருக்கிறீங்க, மேலேயே வரலையா? எவ்வளோதான் மேலே ஏறினாலும் பாம்பு கடிச்சு மறுபடியும் கீழே இறங்குபடியே ஆயிடுது அத்தை. அப்படியா? சோழி என்கிட்ட குடி. நான் சோழி குளிக்கு போடுறேன், எப்படி அந்த பாம்பு என்ன கடிக்குதுன்னு பார்க்குறேன். போடி அந்த பக்கம், கை போடா. பார்க்கலாம் கை வரிசைய. ஐயா அட தாயம் என்ன கத்தை, போட்ட உடனே தாயம் விழுது. கொண்டாடி 12 போடுறேன். அப்பா 12. மறுபடியும் 12. கொண்டா ஒரு 5 ஒன்று போடுறேன். 5. அட 5. என்னங்கத்த நீங்க கேட்டதெல்லாம் விழுது, ஒரே ஆட்டத்தில் என்ன தாண்டிட்டீங்க. என் கட்டளைக்கு சொந்த பந்தம் மட்டும் இல்லடி, சோழியும் கட்டுப்படும். டேய் காய நவுத்துடி. டேய் போடா அப்படி. 1 2 3 4 5. ஐ பாம்பு கிடைச்சிச்சு. குரோதம் அந்நியரை அபகரித்தல். பாம்பு கடிச்சு இறங்கி வந்து இப்ப நீ கோழியா பிறக்க போற. தாயம் மறுபடியும் பாம்பு. துவேஷம், மற்றவங்களை திட்டல. இங்க பாரு, மறுபடியும் பாம்பு கடிச்சு இறங்கி வந்து பாம்பா பிறந்து இப்ப நீ ஆட்டத்தை விட்டு வெளியே போயிட்ட. அடி போங்கடி. இதனி பாம்பு தேழி நம்மளை கடிக்கிற ஆட்டம், நம்மள அடி பாம்பு தேழியும் கடிக்கணும். எப்போ காயில கையை வச்சு ஆட்டமே உருப்படுல. ஆட தெரியாதவளுக்கு கூட கோணலாம். என் மொட்டை சரிக்கு என்ன வர வர வாய் நீளுது. ஆத்தா இல்ல வாடா. ஆத்தா உலக்க என்ன பிடிச்சி இழுத்துட்டு வாடா. நீ இந்தா வாடா உலக்கையா. எப்படி உன் சேவலாவங்கெல்லாம்? நான் செஞ்சதெல்லாம் தப்பு ஆத்தா. உன் பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன் ஆத்தா. என்ன மன்னிச்சிருங்க ஆத்தா. மன்னிக்கிறேன். பித்தளை நகை தங்க நகைன்னு சொல்லி என்கிட்ட கொண்டாந்து அடகு வச்சு பணம் வாங்கிட்டு போனிய, உன்னையா மன்னிக்கிறது? கில்ட்டு நகைன்னு எனக்கு தெரியாது ஆத்தா, சத்தியமா தெரியாது ஆத்தா. கில்ட்டு நகையை போட்டு என் பொண்டாட்டி வீட்டுல என்ன ஏமாத்திட்டாங்க ஆத்தா. சரி, நகை போட்டு தான் ஏமாத்தினாங்க, பத்தலை எப்படிடா போலியாச்சு? ஆத்தா கவர்மெண்ட் நலன்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது ஆத்தா. போலி பத்தம் தயாரிச்சு கவர்மெண்ட் நலத்தை காட்டி என்ன ஏமாத்திட்டாங்க ஆத்தா. ஏமாத்திட்டாங்க? ஏண்டா ஊர்ல இருக்கிற பையன்லாம் உன்னை ஏமாத்தனா, நீ என்ன ஏமாத்த வந்துட்டியா? திருடங்கிட்டே திருடினவடா நானு. உன்னை சும்மாவா விட்டுருவேன்? பணத்தை கேள. ஆத்தா பணம் இல்ல ஆத்தா. கால் விளங்காத என் பொண்ணோட மருந்து செலவு சரியா போச்சு ஆத்தா. அதுக்கு நான் என்னடா பண்ணட்டும்? கட்டையா இவனை என்ன பண்ணோம்? ஆத்தா அதான் பொண்ணு மருந்து செலவுக்கு சரியா போச்சுன்னு சொல்றாருல, விட்டுரு ஆத்தா, அப்புறம் கொடுத்துருவாரு. வாய போடு.
எவன் மனசை திருப்பி கொடுப்பான் கொடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நீ யாரு பெரிய மனுஷி? போங்கடி உள்ள. ஏண்டா கட்டையா, இவன் என்ன பண்ணலாம்? இவனா அத்தா என்ன ஒன்றும் செஞ்சிடாத அத்தா. உங்ககிட்ட வாங்கின பணத்துக்காக மாடா வேலை செஞ்சு அந்த கடனை அடைச்சிடா அத்தா. அப்படியா? அப்ப சரி, ஏன் பண்ணலையே உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன்டா. அத்தா என்னத்தா இது? இவனை வெட்டி போறதை விட்டுட்டு ஏண்டா முண்டா, இவனை வெட்டி போட்டா நம்ம பணம் எப்படிடா வரும்? அவனே வேலை செய்யறாங்கிறான். இவர் மரியாதையா என் பெண்ணால இவனை கூட்டிக்கிட்டு வா. இல்ல அட ஐயா அத்தா எங்க அத்தா கூட்டிட்டு போற? ஏலே பின்னால வரைய பேசாம வாயாண்டா. கேள்வி வேற கேட்கலாம் கேள்வி. ஏலே யாரும் நிறுத்தல. ஏல கட்ட என்னத்தா? இந்த மாட்டுல ஒரு மாடு கிழங்கு கட்டி போச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இவன் மாடா உழைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இந்த பயலை பிடிச்சி அதுக்கு பதில் கட்டுறான். அத்தா என்னத்தா இது? ஏண்டா அத்தா ஓகே ஓட. லே நில்டா. புடிடா. வாடா. ஐயா வேண்டாம் ஐயா. ஐயா என்ன விட்டு வாடா. ஐயா அத்தா அத்தா. ஏய் ஐயா வேண்டாம் அத்தா. இந்த மாட்டை உன்னை அவுத்து விட்டு பையில பிடிச்சு கட்டுறா. வேண்டாம் ஐயா. அவர்ரா. இந்த பேச்சியாய சாதாரணமா நினைச்சிட்டா. இவன் என்ன ஆளு? நினைச்சதை செய்து முடிப்பா. டேய் ஏமாத்துக்கார நாய, இல்லடா நல்லா இழு. போடா அவன் நாள். பாத்தியாடா அவன் ஏன் இழுக்கிறான் பாடுறா. இழுடா இழு, கத்தி இருக்க வரைக்கும் இழுடா. டேய் டேய் போடா. போ. ஐயா ஐயா இது இழு. அத்தா பாத்தியா எப்படி பிடிச்சு கொண்டாந்துட்டான் அவனை? பெரிய ஆள்றா நீ. ஆமாத்தா அவன் கொடுத்த பத்திரம்லாம் போலின்னு எப்படி கண்டுபிடிச்ச? அதை கேட்குறியா? அதை மட்டும் நான் கண்டுபிடிக்கல. இந்த பாருடா, எனக்கு தெரியாம நீ 100 ரூபாய் எடுத்து ஒழிச்சு வச்ச பாரு. இங்க இருக்குதே, இதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பாரு, எவன் எதை எடுத்து ஒழிச்சு வச்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் ஒழிச்சு வச்சேன், எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. போங்கடா பொக்கி பசங்களா. என் படையல் சாப்பாட்டை எடுத்தா எச்சில் படுத்துற. பசியோட இருக்கியா? பரவாயில்ல சாப்பிடு. உன்னை நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். என்னம்மா இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இடத்துக்குள்ள ஏமா வர்ற? நல்ல பொண்ணுமா நீ. நீங்களா? நான் தான் பேசுனது. நீ கருப்புன்னு நினைச்சுக்கிட்டியா?
கருப்பும் பேசும், ஆனா என்ன மாதிரி இல்லை. சரி சரி கிளம்பு. எங்க? ஆ, என் வீட்டுக்கு தான். உங்க வீட்டுக்கா? ஆமா. நீ இந்த ஊர்ல தங்கணுங்கிற முடிவோட வந்திருக்க. எங்கம்மா தங்க போற? இங்கதான் செல்லியோட. அங்க எல்லாம் உனக்கு வசதி பத்தாது. வாமா. இல்ல பரவாயில்ல. நீ ஒரு வயசு பொண்ணு, உன்னை தனியா விட்டுட்டு போக என்னால முடியாதுமா. அந்த ஆணமுடியா மாதிரி நான் உன்னை இறக்கம் இல்லாதவில்லை. ரொம்ப பசியா இருப்ப போல இருக்கு. முதல்ல வீட்டுக்கு போய் சாப்பிட்டு மீதியை பேசுவோம். வா. வாமா. சிவகாமி, என்ன சிவகாமி இப்படி பாக்குற? ஒன்றும் இல்லைங்க. வாம்மா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன இந்த நேரத்தில், அதுவும் பெட்டி படுக்கையோட? அந்த வீட்டில் இடம் இல்லையா? வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கிய. அந்த பொண்ணு காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடல போல இருக்கு. ஒன்றுமே சாப்பிடலையா? இருமா ஒரு நிமிஷம். ஆண்டி, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? அடிப்பட்ட இடத்துல வலி ஒண்ணும் இல்லையே? அதான் நீ வந்துட்டல, பார்த்துக்க மாட்டியாமா? ஆண்டி பெரிய ஆள் அங்கிள். நான் உங்களை அப்படி கூப்பிடலாம்ல? அப்போ கூப்பிடலாம். ஆமா, இவங்க எந்த கேள்விக்கும் நேரடியாக பதில் சொல்லவே மாட்டாங்களா? சில சமயம் பதிலே சொல்ல மாட்டான். என்னங்க, இங்கே கொஞ்சம் வரீங்களா? நீ உட்காருமா, இதை வந்துடுறேன். என்ன சிவகாமி? அந்த பொண்ணு இங்கேயே தங்க போகுது? ஆமா. என்னங்க இது? எங்க அண்ணனே அந்த பொண்ணை துரத்தி விட்டுட்டு தான் சொன்னாங்க. அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். பேசாம வேலையை பாப்பியா? இந்த பெட்டி உள்ள வச்சிட்டுமா? அங்கிள், ஆண்டி என்ன காதை கடிக்கிறாங்க? என்ன ஏன் இங்க கூட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்களா? இல்லம்மா, உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா. போய். பரவாயில்ல அங்கிள், நீங்கெல்லாம் சொல்ற பொய்ய வச்சுதான் நான் கதைங்களே எழுதுறேன். உங்ககிட்டயும் ஜாக்கிரதையா தான் பேசணும் போல இருக்கு. ஏன் கேட்டியோன்னா? ஆண்டியும் நம்ம கேஸ் தானா? கதையெல்லாம் எழுதுவாங்களா? யாரு? நானா? எனக்கு இந்த கதையெல்லாம் எழுத வராதுமா. அதுக்கெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறப்பல தைரியம் வேணும். ஏமா, நான் ஒன்று கேட்பேன், தப்பா நினச்சிக்க மாட்டேன்? பரவாயில்ல, கேளுங்க ஆண்டி. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? தற்சமயம் இங்க தங்கி சில விஷயங்களை பத்தி ஆராயறதை தவிர எனக்கு வர வேலை இல்லை. எதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ண போகிறேன்? ஆராய்ஞ்சதை சொல்றேனே. பரவாயில்ல, சும்மா சொல்லு. பரவாயில்ல, அப்புறமே சொல்றேனே. உன்னோட பிடிவாதத்தை பார்க்குறப்ப
எனக்கு ஆத்தா ஞாபகதாம்மா வருது. அது மட்டும் இப்போ ஆவியா சுத்துறன்னு வச்சுக்கோ, அதுதான் மறுஜென்மம் எடுத்து நீயா வந்திருக்குன்னு நினச்சிக்குவேன். பரவாயில்ல, அப்படியே நினச்சிக்கிங்க. ஆண்டி, இந்த ஆவி கிவியெல்லாம் சும்மா யாரோ காஸ்தோ பங்களாக்குள்ள இருந்துக்கிட்டு யாரையும் வரவிடாம மிரட்டிட்டு இருக்காங்க. யாரோ இல்லைம்மா, அது என் ஆத்தாவோட ஆவிதான். சரி, ஆவினே வச்சுக்குவோம். ஆவி ஏன் காஸ்தோ பங்களாக்குள்ள மட்டும் இருந்து மிரட்டுது? வெளியும் வந்து மிரட்டலாமே. ம், என்னங்க? என்ன சிவகாமி? இந்த கம்மாக்கரை ஓரமா ஒரு நாள் எதையோ பார்த்துட்டு பயந்துட்டு வந்தீங்களே, என்னங்க அது? சொல்லுங்க. கம்மாக்கார ஓரமா? அங்கிள், கம்மாக்கரையில ஆவிய பாத்தீங்களா? இலையை பார்த்து சாப்பிடுமா? அந்த ஆவிய பார்த்தப்போ கம்மாயில வழக்கம் போல நகைகளை தேடிட்டு இருந்தீங்களா? ம், ஆமா. அப்ப சரிதான். காஸ்தோ பங்களால தான் நகைகள்லாம் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க பொன்பான கம்மாயில கிடைச்சதுன்னு தெரிஞ்சா அங்கேயும் வந்துதானே ஆகணும். நீ யாரம்மா சொல்ற? அந்த பேய் வேஷம் போடுறவங்களதான். என்ன சொல்ற நீ? அந்த நகைகள்லாம் காசு தோப்பு பங்களாவில் தான் இருக்கு. அதை யாரும் தேடி எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆன முடியானே இப்படி பொருளை கிளப்பிட்டுருக்காங்கறியா? இல்ல, அவரை தவிர வேற யாராவது இருக்கலாம்னு சொல்றேன். ஏன்னா தனக்கு சொந்தமான வீட்டுல தேடுறதுக்கு ஒரு ஆவி பொருளைய கிளப்பி விட்டுட்டு வெளியில இருக்கிறது அவ்வளவு புத்திசாலித்தனமா எனக்கு தோணல. ரொம்ப கெட்டிக்கார பொண்ணுமா நீ. இந்த பொன்பானைங்கெல்லாம் பத்தி வேற என்னெல்லாம் தெரியும்? இப்போதைக்கு அவ்வளவுதான். அந்த நகைங்கெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லு. ம், அப்படிதான் நினைக்கிறேன். ம், அப்புறம் உன்னை இந்த ஊர் பக்கம் பார்க்கவே முடியாது. சாப்பிடுமா? என்ன ஆண்டி, நானும் அந்த நகைங்களுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த ஊரை சுத்தி வர மாதிரி பேசுறீங்க? இல்லைன்னா எதுக்குமா? ஒரு வசதியும் இல்லாத இந்த ஊருக்கு நீ வரணும், தங்கணும்? தலையெழுத்தா? நல்ல ஜோக் இது. நான் இங்க வந்தது ரத்னாவுடைய காதலுக்காக. காதலுக்காகவா? புரியல? சொல்றேன். ரத்னாவை அரவிந்தன் ஒரு இடியட் லவ் பண்றான். ஆனா ரத்னா காதலிக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் கருப்புசாமியோட பெர்மிஷன் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டா. ஜென்ரலா காதலுக்கு பேரண்ட்ஸ் தான் வில்லனா வருவாங்க. ஆனா இங்க ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் கருப்புசாமின்னு ஒரு கடவுள் வில்லன். அதான் கருப்புசாமியை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டியாம்மா? ஏதோ கொஞ்சம். பயமா இல்ல? இல்ல ஆண்டி, கியூரியாசிட்டி தான் அதிகமாயிருக்கு. தாயி, தாயி. யாரு? செல்லியா? என்னடா இது இந்த நேரத்துல? டாக்டர் அக்கா இருக்காங்களா? ஹாய் செல்லி, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்போ வந்தீங்க? அது சரி, நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ரவுத்தர் ஐயா தான் சொன்னாங்க. நீங்க என்ன தேடிட்டு வந்தீங்களாம்ல, அப்போதான் எனக்கே தெரியும் நீங்களும் அவரோட வந்திருக்கீங்கன்னு. அவரா? யாரு? அதான்க்கா அவரு. ராஜேந்திரனா? பெரிய ஆள் நீ. உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நானும் உன்னோட வரேன், இங்கே இரு. ஆண்டி, செல்லியோட நான் ஒரு வாக் போயிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டேன் இல்லையா? அக்கா, வாக்குன்னா என்ன? ஆ, நட.